இன்ட்யூஷன்னா என்ன? உங்க உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய இன்ட்யூஷனை எப்படி ஆக்டிவேட் பண்றது? அத ஆக்டிவேட் பண்றதுக்கான வழி, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதியோ, இல்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாவோ, இல்ல வேற ஏதாவது மாடர்ன் டெக்னாலஜி மூலியமாவோ இல்ல. என்னதான் மாடர்ன் டெக்னாலஜிஸ் இவ்வளோ தூரம் வளர்ந்திருந்தாலும், அதனால உங்க உள்ளுணர்வ ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா, இன்றைய நவீன அறிவியல்ல இதுக்கான விடை இன்னும் கிடைக்கல. ஆனா நம்ம சித்தர்கள் இத ஒரு உள்நோக்கிய அறிவியலா, அதாவது இன்னர் சயின்ஸா அப்பவே குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சித்தர்கள் ஏதோ இதையெல்லாம் நம்மளுக்கு ஒரு கற்பனையாவோ, மூடநம்பிக்கையாவோ குடுத்துட்டு போகல. அவங்க நம்மளுக்கு இத தெள்ளத் தெளிவான ஆன்மீகம் மற்றும் உடலியல் அறிவியலா குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல நம்ம மக்களால மறக்கப்பட்ட நம் முன்னோர்கள் குடுத்த அறிவியல நேரடியாவும், மாடர்ன் நியூரோ சயின்ஸ் கூட கம்பேர் பண்ணியும் ஒரு தெளிவான ஆய்வு பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, உங்க உள்ளுணர்வ ஆக்டிவேட் பண்றதுக்கு உண்டான 2 எளிய பயிற்சி முறைகளையும் பார்க்க போறோம். எல்லா மனிதனுக்குள்ளேயும் இந்த உள்ளுணர்வுங்கிறது இருக்கு. உங்களுக்குள்ள இருந்த ஒரு குரல், நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள், "நீ இந்த விஷயத்த செய், நீ ஜெயிச்சிருவ. இல்லன்னா, நீ இந்த வேலைய செய்யாத. இத செஞ்சேன்னா பிரச்சனையில மாட்டிக்குவ." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. அத செய்யும்போது உண்மையாவே வெற்றியோ, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையோ வந்து சேர்றதையும் நீங்க வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி நடக்கிறத ஒரு மனுஷனும் அவங்களோட வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்குள்ள இருந்து வருது பார்த்தீங்களா? ஒரு கட் ஃபீலிங், ஒரு உணர்வு. அதுதாங்க இன்ட்யூஷன். அதுதான் உள்ளுணர்வு. கட் ஃபீலிங்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம வகுப்புகள்ல கலந்துக்கிற மாணவர்கள் பலர், நான்வெஜ் சாப்பிடலாமா? நான்வெஜ்க்கும் மெடிடேஷனுக்கும் என்ன தொடர்பு? அப்படின்னு கேட்பாங்க. கட் அப்படின்றது குடல். நம்ம குடல்ல மூளைக்கு இணையா பல கோடி நியூரான்கள் இருக்கு. அதாவது என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. குடலை சயின்ஸில் செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. உங்கள் குடலுக்குள்ளே நீங்கள் என்ன உள்ளே போடுறீங்களோ அதுவும் உங்கள் எண்ணங்களை வடிவமைக்குது. இந்த காரணத்துக்காக தான் ஆயுர்வேதா மற்றும் சித்தா மருத்துவங்களில் எப்போவுமே சத்துவ குணங்களாக சாப்பிட சொல்லுவாங்க. சத்துவ குணங்கள் உள்ள உணவுகளாக சாப்பிடும்போது உங்களுக்குள்ள சத்துவ குணம் அதிகரிக்கும். இதனால் உங்கள் எண்ணங்களும் முடிவுகளும் மேம்படும். நான் வெஜிடேரியன் மாதிரியான தமோ குணம் அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்குள்ள ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். இதனால் உங்கள் முடிவுகளும் எண்ணங்களும் பாதிக்கப்படும். சத்துவகுணம் அதிகரிக்கும் போது உங்கள் மனதின் இரைச்சல் குறையும். அது குறையும் போது உங்கள் உள்ளுணர்வு அதிகரிக்கும். உங்களுக்குள்ளே இருந்து ஒரு குரல் உங்களை வழி நடத்தும் அப்படின்னு பல பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உள்ளுணர்வு தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற, உங்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுற அந்த குரல். உங்களுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கும்னா ஏதோ வானத்திலிருந்து ஒரு சாமி சொல்கிற மாதிரியோ, இல்லை உங்களுக்குள்ளே இருந்து வேற யாராவது ஒருத்தர் வழிகாட்டிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த உள்ளுணர்வு தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த குரல். அது ஒரு செல்ஃப் ரெஃபரன்சிங், அதாவது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மாபெரும் காஸ்மிக் டேட்டாபேஸ். இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இன்னைக்கு நடைமுறையில் கட் ஃபீலிங், இன்னர் வாய்ஸ், ஆறாம் அறிவு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உள்ளுணர்வை ஏன் உங்களால் உணர முடியல? அது சொல்கிற விஷயங்களை எல்லாம் ஏன் உங்களால் கேட்க முடியல? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எஜுகேஷன் உங்களை லீனியராக, அதாவது நேர்கோட்டில் சிந்திக்க வைக்கிறதுக்கும், ஏதாவது ஒரு வெளிப்புற ஆதாரத்தையே சார்ந்து சிந்திக்கிறதுக்கும், உங்களுக்குள்ளே இருந்து வர்ற உணர்வுகளை பெரிய அளவில் பொருட்படுத்தாமல் ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ண வைக்கிறதா சொல்லி உங்களை ஏதாவது ஒரு வெளிப்புற விஷயத்தை மட்டுமே சார்ந்து யோசிக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் மட்டுமே கற்றுக் கொடுக்குறதே ஒழிய, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுணர்வுனா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது எதையுமே அது சொல்லித்தரதில்லை. இதனால தான் நீங்கள் உணர்வு சார்ந்து யோசிக்கிறதையும் முடிவெடுக்கிறதையும் விட்டுட்டு இன்ஃபர்மேஷன் சார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் காலத்தில் உங்கள் மூளை எப்போவுமே பீட்டா ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அதிக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலையிலேயே இருக்குது. இன்ஃபர்மேஷன் அதிகரிக்க அதிகரிக்க உங்களோட மனத்தெளிவு குறையுது. மனத்தெளிவு குறையும் போது உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னே உங்களுக்கு கேட்காது. இதுதான் மனுஷ வாழ்க்கையை ரொம்ப குழப்பமிக்கதாகவும் கவலைகள் நிறைந்ததாகவும் வச்சிருக்கு. மாடர்ன் எஜுகேஷனில் இருக்கிற இந்த குறையை நம்ம தாண்டி வரணும்னா, நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் சொல்லிட்டு போன அறிவியலை இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக கருதி அதையே படிக்கவும் ஆரம்பிக்கணும், பயிற்சி செய்யவும் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் ஆன்மீகம், சித்தர்கள், வேதாந்தம், சித்தாந்தம் அப்படின்னு சொன்னாலே
ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போறது, எல்லாரும் முதுமை காலத்துல கத்துக்க வேண்டியது, அதனால எந்த பயனும் இல்ல அப்படின்னு தவறான புரிதலோட பார்க்கறாங்க. ஆனா உண்மையாவே ஆன்மீகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் அறிவியல். இன்னைக்கு இருக்கிற எந்த டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலத்திலேயே இந்த டெக்னாலஜி எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்காக மாடர்ன் சயின்ஸை ஒட்டுமொத்தமா ஒதுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சாதாரணமான மனுஷனால முடியாத பல விஷயங்களை மாடர்ன் சயின்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கு எளிமையா மாத்தி கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாடர்ன் சயின்ஸோட அட்வான்டேஜ் கூட நம்ம சித்தர்கள் கொடுத்த அறிவியலையும் ஞானத்தையும் கம்பைன் பண்ணி பயணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப எளிமையானதாகவும் வெற்றிகரமாகவும் மாறும். சித்தர்கள் ஏதோ அவங்களுக்கு தோன்றிய விஷயங்களை எல்லாம் வெறும் வார்த்தையாக மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போகல. அவங்க சொல்லிட்டு போன விஷயங்கள் எல்லாம் அவங்க நேரடியாக ஆய்ந்து அனுபவப்பட்ட விஷயங்கள். அவங்க ஏதோ மனிதன் சாதாரணமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணல. ஒரு மனுஷனோட ஹையஸ்ட் பாசிபிலிட்டி என்ன, இந்த மனித உடம்புல இருந்துக்கிட்டு உயர்ந்தபட்சமாக என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் ஆராய்ஞ்சு அவங்களும் அதில் பயன்பெற்று அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்யூஷன் எல்லா மனிதனுக்குள்ளேயும் இயற்கையாகவே இருக்குது. ஆனால் அது உங்கள் மன இறைச்சல்கள் காரணமாக வெளிப்படுறது இல்லை. உங்கள் உள்ளுணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கணும்னா உங்கள் மனம் அமைதியாகணும். சரியான முறையில் பயிற்சி பண்ணும்போது உங்கள் மூளையின் செயல்பாடுகள் மாறுது. உங்கள் மூளையின் செயல்பாடுகள் மாறும்போது உங்கள் பர்செப்ஷன் மாறுது. அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குற தன்மை மாறுது. உங்கள் மனதில் இருக்கிற சலனங்கள் குறையும். இது குறையும் போது உங்கள் உள்ளுணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்கள் உள்ளுணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும் போது உங்கள் செயல்பாடுகள் மாறுது. உங்கள் செயல்பாடுகள் மாறும்போது உங்கள் விதியும் மாறுது. இதைத்தான் திருமூலர் அவரோட 571வது பாடலில் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அதாவது உங்கள் நாசி வழியாக வெளியேறும் மூச்சு காத்த வாசியோகம் போல உயர்ந்த பிராணாயாம பயிற்சிகள் மூலியமா உங்கள் சுவாசத்தை வெளிப்புறமாக இல்லாமல் உள்முகமாக திருப்பும் போதும், இடகலை பெண்களை வழியாக சுவாசத்தை நடத்தி காற்றை வெளியேறாமல் உள்ளேயே கும்பகம் செய்யும் பொழுது கூற்றை உதைக்கும் குறியதுவாமே, உங்கள் இறப்பையே வெல்ல முடியும்னு சொல்கிறாரு. இதை காலத்தை வெல்லும் சூத்திரம்னு சொல்லலாம். எப்படி காலத்தை வெல்ல முடியும்? எந்த மனிதனாலையும் வெல்ல முடியாத இறப்பையே உங்களால் வெல்ல முடியும்னா உங்கள் வாழ்க்கையை மாத்திரம் இந்த மூச்சு காற்றை நீங்கள் சரி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். உங்கள் மூச்சு காற்று சீரானால் மனம் சீராகும். மனம் சீரானால் இன்ட்யூஷன் அப்படிங்கிற உள்ளுணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த நிலையிலிருந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியாக தான் இருக்கும். முடிவுகள் சரியாக இருக்கும்போது உங்கள் செயல்களோட ரிசல்ட் மாறும். உங்கள் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது உங்கள் விதியும் மாறும். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போன நியூரோஃபிசியாலஜி. இன்ட்யூஷனுங்கிறது நம்ம ஆழமாக யோசிக்கிறதன் மூலிமா வர்றதில்லை. அது உங்கள் யோசனைகள் குறையிறதாலையும் மனதின் சலனம் குறையிறதாலையும் உருவாகிற அமைதியிலிருந்து வெளிப்படுற அறிவு, ஒரு உணர்வு. இதை அடையிறதுக்கு தியானம் உதவி செய்யும். தியானம்னு சொன்ன உடனேயும் நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. மெடிடேஷன் இஸ் நாட் அ டூயிங், இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங். கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தியானம் இல்லை. தியானம்ங்கிறது ஒரு இயல்பான அமைதியான ஆனந்தமான நிலை. சித்தர்கள் இதை சும்மா இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இருத்தல்னா ஏதோ சோம்பேறித்தனமாக இருக்கிறது கிடையாதுங்க. அது ஒரு டைனமிக் ஸ்டில்னஸ், ஒரு இயக்கம் இல்லாத பேராற்றல். அந்த நிலையை அடைவதற்கு தான் மூச்சு பயிற்சி, உங்கள் கவனத்தை குவிய வைக்கிறதுக்கான பயிற்சி போன்ற பயிற்சிகளை நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது உங்கள் பிரெயின் ஹெமிஸ்பியர்ஸ்னு சொல்லக்கூடிய உங்கள் மூளையின் அரைக்கோளங்கள் சிங்க்ரனைஸ் ஆகுது. உங்கள் உயர் உணர்வு மையங்கள் ஆக்டிவேட் ஆகுது. இதை மாடர்ன் சயின்ஸும் ஏற்றுக்குது. மூச்சு காற்று தான் உங்கள் மூளையின் தானியங்கி நரம்புகளை, அதாவது அட்டானாமிக் நர்வஸ் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுது. உங்கள் மூச்சு காற்று அமைதியாகும் போது பேராசிம்பத்தட்டிக் டாமினன்ஸ் அதிகமாகுது. இதனால் உங்கள் மூளையில் கார்டிசால் லெவல் குறைஞ்சு மனதின் சலனம் எல்லாமே குறைஞ்சு உங்கள் விழிப்புணர்வு அதிகமாகும். விழிப்புணர்வு அதிகமாகும் போது உங்கள் இன்ட்யூஷன் ஆக்டிவேட் ஆகும். இன்ட்யூஷனுங்கிறது என்னமோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லை. சிம்பிளாக சொல்ல போனால் அது உங்கள் உயர்ந்த அறிவாற்றல் செயல்பாடு, அதாவது
ஹையர் ஆர்டர் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். இன்ட்யூஷன் உங்கள் மனம் அமைதியாகும்போது, நரம்பு மண்டலம் சீராகும்போது, புலன் உணர்வுகள் மேலே இருக்கிற சுமைகள் குறையும் போது ஆக்டிவேட் ஆகுது, அது வெளிப்பட ஆரம்பிக்குதுன்னு சொல்லி மாடர்ன் சயின்ஸ் ஒத்துக்குது. உங்கள் மூளை ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலைகளுக்கு வரும்போது உங்கள் உள்ளுணர்வும் நுண்ணறிவும் அதிகரிக்குது. நீங்கள் ரொம்ப யோசித்து முடிவெடுக்கிறத விட உங்கள் உள்ளுணர்விலிருந்து எடுக்கிற முடிவுகளுக்கு வேகமும் விவேகமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையோட ரிசல்ட்டை உங்களால் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லாஜிக்கை விட இன்ட்யூஷனுக்கு வேகமும் சக்தியும் அதிகம். ஏன்னா லாஜிக் உங்கள் மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்லேருந்து வருது, இன்ட்யூஷன் உங்கள் உள்ளுணர்விலிருந்து வருது. உங்கள் மூன்றாவது கண் திறக்கும் போது உங்கள் இன்ட்யூஷனும் நுண்ணறிவும் வெளிப்படும். சித்தர்கள் மூன்றாவது கண்ணுன்னு சொன்ன விஷயத்தை தான் மாடர்ன் சயின்ஸ் இன்னும் அவ்வளோ தூரம் போகாட்டியும் இப்போதைக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்லேருந்து லாஜிக்கல் திங்கிங் வெளிப்படுதுன்னும், பேட்டர்ன் ரெக்கக்னிஷன்லேருந்து உள்ளுணர்வு வெளிப்படுதுன்னும், பீனியல் கிளாண்ட் ஒரு லைட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய கருவின்னும், அகக்கண் வெளிப்படுறதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதாவும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னமும் முடிவான பதிலாக கொடுக்கல. சித்தர்கள் பார்வையில் மூன்றாவது கண்ணுங்கிறது ஒரு உறுப்பு அல்ல, அது ஒரு டைரக்ட் காக்னிஷன். உங்கள் புலன்கள் மூலிமா இந்த உலகத்தை பார்க்கும்போது உங்கள் மூளையில் பதிவாக இருக்கிற விஷயங்களை மட்டும் வச்சு அந்த கோணங்களில் மட்டும் பார்க்குது. ஆனால் மூன்றாவது கண் இந்த மாதிரி எதையும் பிரித்து பார்க்கறதில்ல. அது உள்ளது உள்ளபடி நேரடியாக உண்மையை ஞானத்தை உணரும் விழிப்புணர்வு. உங்கள் புலன் உணர்வுகளோட இரைச்சல் குறையும் போது பிரெயின் கோஹரன்ஸ்னு சொல்லக்கூடிய மூளையின் ஒருமைப்பாடு அதிகரிக்குது. வருங்கால சாத்தியக்கூறுகளை, அதாவது ஃபியூச்சர் ப்ராபபிலிட்டிஸை உணரும் திறன் அதிகரிக்குது. இதுதான் மிகப்பெரிய விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்புகளும் கலைஞர்களோட கலைகளும் இது எல்லாமே அவங்களோட அமைதியிலிருந்து வெளிப்படுறதுக்கான காரணம். மூன்றாவது கண் ஒரு மாயக்கண் இல்லை, அது உண்மையை உள்ளது உள்ளபடி பல கூறுகளாக பிரிக்காமல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு. உங்கள் மூளையை ஒரு இன்ட்யூஷன் ஃபேக்டரின்னே சொல்லலாம். உங்கள் உள்ளுணர்வு இந்த நிமிஷம் கூட உங்களுக்குள்ள இருந்து சரியான விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஸ்டெடியான விழிப்புணர்வு இல்லாததாலையும் உங்கள் மனசில் இருக்கிற இரைச்சல்களாலையும் வெளிப்படாமல் இருக்குது, அவ்வளோதான். எப்போ இதெல்லாம் குறைஞ்சு நீங்கள் ஒரு அமைதியான நிலைக்கு வரீங்களோ அப்போ தான் உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணும்போது உங்கள் கணிப்புகள் எல்லாம் தவறாக தான் இருக்கும். ஆனால் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் கணிப்புகளும் சரியானதாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு தேடியும் கிடைக்காத விஷயங்களுக்கான பதில்கள் நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பொறுமையாக வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது, இல்லை டாய்லெட்டில் இருக்கும்போது, இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப யூனிக்கான பதில்களும் வழிகளும் கிடைக்கிறத நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு காரணம் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்கிறது தான். உங்கள் மைண்டை எப்போவுமே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் ஒரு அமைதியையும் நிம்மதியையும் உண்டாக்குறதுக்கும் உங்கள் இன்ட்யூஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ஞான நிலையை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கும் தேவையான பயிற்சிகளை நம்ம ரீவயரிங் த பீயிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு கற்றுக்கலாம். உங்கள் புற உலக வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை, பொருளாதாரத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான சக்தியை, உங்கள் உறவுகளில் அமைதியை உண்டாக்குறதுக்கு தேவையான சக்தியை, இது எல்லாத்தையுமே உங்களுக்குள்ளேயே உண்டாக்குறதுக்கு ரீவயரிங் த பீயிங்கோட ஒரு அங்கமான நேத்திரஸ்ரீ கிரியா பயிற்சியை கற்று இது எல்லாத்தையுமே முழுமையாக டெடிக்கேட்டடாக பயிற்சி பண்ணி உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள் இன்ட்யூஷனை இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான எளிய பயிற்சிகளை பார்ப்போம். முதல் பயிற்சி த பிரெத் அப்சர்வேஷன், மூச்சை கவனித்தல். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி உங்கள் மூச்சை கண்ட்ரோல் பண்ண நினைக்காம இப்போ எப்படி இயற்கையாக உங்கள் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குதோ அதை அதே மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருங்க. நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் மூச்சு இயற்கையாகவே ஸ்லோவாகும், உங்கள் எண்ணங்கள் குறைஞ்சு உங்கள் விழிப்புணர்வு அதிகமாகும். இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் ஒரு 2-5 நிமிஷமாவது பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையும் மாறும். அடுத்த பயிற்சி ஸ்பைனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டை கவனிக்கும் பயிற்சி. நீங்கள் உங்கள் மூச்சு காற்றை கவனிக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மூச்சு காற்றை கவனிச்சுக்கிட்டே உங்கள் தண்டுவடத்து மேலே உங்கள் கவனத்தை செலுத்துங்க. இப்படி உங்கள் கவனத்தை வைக்கும்போது உங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் சிங்க்ரனைஸ் ஆகும். இந்த பயிற்சியை செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். அந்த அமைதியிலிருந்து உங்கள் உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய இன்ட்யூஷன் வெளிப்படும். இன்ட்யூஷன் சொன்ன உடனே ஏதோ குறி சொல்கிறதுன்னும் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போவே கண்ணை மூடி பார்த்தா ஒரு படமாக பார்க்குறதும் கிடையாது. இன்ட்யூஷன் டெவலப் ஆகிறதுனால உங்கள் க்ரியேட்டிவிட்டி, ஆளுமை தன்மை,
எத்திக்கல் கிளாரிட்டின்னு சொல்லக்கூடிய தார்மீக தெளிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய உணர்வுசார் நுண்ணறிவு, இது எல்லாமே அதிகமாகும். அதிகமான இன்ட்யூஷன் இருக்கிறவங்களால ஒரு செயலோட விளைவை முன்னாடியே கணிச்சிட முடியும். அப்படி அவங்க அதெல்லாம் முன்னாடியே கணிக்கிறதுனால அவங்க செயல்பாடுகளில் ஒரு துல்லியம் இருக்கும். இப்படி துல்லியமாக செயல்படுறதுனால அவங்க தேவையில்லாமல் வர துன்பங்கள்ல இருந்து ரொம்ப தூரம் விலகி நிற்கிறாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் சொன்ன விழிப்புணர்வு நிலையை பற்றி இப்போ சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி ஆன்மீகமாக இருந்த தியானம் இப்போ மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுது. நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் கொடுத்த ஆன்மீகம் இப்போ நியூரலாஜிக்கலாக நிரூபிக்கப்பட்டு இருக்கு. ஆன்மீகம்ங்கிறது என்னைக்கோ நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயம் கிடையாது. அது இன்னைக்கு வரைக்கும் இந்த மாடர்ன் டெக்னாலஜியால் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கான காலம் கடந்த அறிவியல். இனி வரப்போகிற எதிர்காலம் யாருக்கு அதிக அறிவு இருக்குதுங்கிறத வச்சு இல்லை, இன்ட்யூஷன் அண்ட் இன்சைட்ஸ், அதாவது உள்ளுணர்வு மற்றும் நுண்ணறிவிலிருந்து செயல்படும் மனிதர்களுக்கு தான் இனி வரப்போகிற காலம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்கிறத விட இன்னும் வேகமாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. யாருக்காவது ஏதாவது வேணும்னா அதுக்கிட்ட கேட்டால் அதே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருது. அதனால் அறிவை வளர்த்துக்கிறத நிறுத்திட்டு நீங்கள் யாருங்கிறத இனிமேலாவது தேட ஆரம்பிங்க. உங்கள் உள்ளுணர்வையும் நுண்ணறிவையும் வளர்த்துக்குங்க. இயந்திரங்களுக்கு அறிவு வர ஆரம்பிச்சிட்ட இந்த காலத்தில் நீங்கள் இதை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா நான் அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்குங்க. அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் பின்தங்கிய மனிதராக இருப்பீங்க. உங்கள் உள்ளுணர்வையும் நுண்ணறிவையும் வளர்த்துக்குங்க. இப்போவே முழிச்சுக்குங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிருங்க. இந்த சத்சங்கத்தில் நம்ம பார்த்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் உண்மைகளையும் பயிற்சிகளையும் சும்மா நம்பாமல் அதை ஆராய்ச்சி பண்ணி பயிற்சி பண்ணி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கங்க. உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.